அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஞானபீடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய ஆடியோ பதிவில் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சி ஆவதை முன்னிட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். முழுமையாக கேளுங்க, உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆடியோவின் இறுதியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாரமும் சொல்ல போகிறோம். அது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை பெற்றுத்தரும். அன்பானவர்களே, ஒரு தகவல். நமது அறக்கட்டளையின் சார்பாக உங்கள் வீட்டில் தெய்வீகத்தன்மை எப்பொழுதும் நிறைந்திருக்க ஒரு அற்புதமான தெய்வீக தீப எண்ணெயை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். ஆனந்த ஒளி விளக்கேற்றும் எண்ணெய், நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் 9 தெய்வ வசிய மூலிகைகளை ஒன்று சேர்த்து தயாரித்து யாகசாலையில் வைத்து உயிரூட்டி இந்த தீப எண்ணெயை வழங்குகிறோம். இந்த தீப எண்ணெயை கொண்டு தினமும் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டின் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருளும் உங்கள் வீட்டில் தெய்வீகத்தன்மையும் நிறைந்திருக்கும். தோஷங்கள் விலகி ஓடும். இந்த எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 1/2 லிட்டர் 1 லிட்டர் எந்த அளவில் வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த எண்ணெயை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள். இந்த எண்ணெயின் விற்பனையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 9ஆம் மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதி. இந்த சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டு மார்ச் 29 நடக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு பலனுள்ள பயிற்சியாக இருக்க போகுது. பல வகைகளை உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. வேலை செய்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் உறவு சாதகமாக அமையப்போகுது. இதுவரைக்கும் உயர் அதிகாரிகளுடன் மற்றும் உடன் வேலை செய்கிறவங்கள்ட்ட ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கும் காலமாக இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு அமைகின்றது. அதை போல உறவுகளுக்கிடையே ஒற்றுமை மேலோங்க போகுது. மனக்கசப்புகள் மாறி உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட போகுது. சனி பகவான் உங்கள் ராசியின் 5ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்துணையும் நீங்கும். 11ஆம் வீட்டில் சனியின் பயிற்சி மிகவும் சாதகமான பயிற்சியாக உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் சில இடையூறுகள் வரும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதத்துக்கு இடையில. அதனால அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த சனி பயிற்சி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் சனி பயிற்சியாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமான காலமாக தான் இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்க உங்களது தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சரியான சமயம் இது. தொழிலை விரிவுபடுத்துங்க. புதிய புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்குண்டான வேலைகளை செய்யுங்க. புதிய புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துங்க. வியாபார உத்திகளை புதுசாக அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கு சாதகமான காலம். பெண்களை பொறுத்தளவுக்கு உங்கள் குடும்பத்துக்கு இது அற்புதமான காலமாக இருக்குது. சிக்கனமாக செலவு பண்ணி குடும்பத்துக்கு பணத்தை சேர்த்து குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்குது. பெண்களுக்கு இது அற்புதமான காலம். மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நல்லா படிங்க. எந்த விதமான தேவையற்ற சிந்தனைகளும் வேண்டாம். இந்த காலம் உங்களுக்கு பொன்னான காலம். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டா போதும். அரசியல்வாதிகளுக்கு இது யோகம் தரும் காலம்னே சொல்லுவேன். அதே மாதிரி விவசாயிகளுக்கும் இது சாதகமான காலமாக தான் இருக்குது. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலமாக இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக இந்த சனி பயிற்சினால் ரிஷபராசிக்காரங்க யோகத்தை அடைகின்றார்கள். 100க்கு 85% நல்ல பலன்களை அடைய போகிறாங்க. அதனால் எந்த கவலையும் வேண்டாம். அதே சமயம் நீங்கள் செய்யும் செயல்களில் கவனமாக இருக்கணும். சனி பயிற்சி நல்லா இருக்குது, சாதகமாக இருக்குது, லாபமாக இருக்குது அப்படின்னு எந்தவித முயற்சியும் எடுக்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா எவ்வளவுதான் நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் இறைசக்தி சாதகமாக இருந்தாலும் நாம் எடுக்கிற முயற்சி தான் நமக்கு வெற்றியை தேடித்தரும். முயற்சி எடுக்கலைன்னா எதுவுமே நடக்காது. எனவே ரிஷபராசியில் பிறந்திருக்கிறவங்க மார்ச் மாதத்துக்கு மேலே 2025 மார்ச் மாதத்துக்கு மேலே பொன்னான காலமாக இருக்குது. அடுத்த 2.5 வருஷம் ரொம்ப கவனமாக செயல்பட்டு சிந்தித்து செயல்பட்டு உங்களது உழைப்பை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் செலுத்தினால் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பொற்காலமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். எதுக்காக இந்த பரிகாரம்னா, ஒரு சில இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம பரிகாரத்தை சொன்னோம் இல்லையா, அந்த இடையூறுகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும்
அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு முழுமையாக நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பரிகாரம். என்ன பரிகாரம்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது, பெண் தெய்வ மந்திரங்களை உச்சரிப்பது உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை பெற்றுத்தரும். மேலும் வெள்ளிக்கிழமையில பெண் தெய்வ ஆலயத்திற்கு சங்கு தானம் செய்தால் அளப்பரிய நன்மைகளும் ராஜ யோகமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எனவே இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ராசிக்கு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.